இன்றைக்கி நான் தெஞ்சிக்காக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, முருங்கைக்கீரையை போட்டு நூடுல்ஸ் வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஏன்னா முருங்கைக்கீரை வந்து நார்மலாகவே தென்சி வந்து சாப்பிட மாட்டா. அதனால் வந்துட்டு எதுலையாவது இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு வீட் நூடுல்ஸ் பண்ணலான்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். சரி அதோடயே சேர்த்து முருங்கைக்கீரையை சேர்த்து பண்ணிவிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இதுக்கு வந்து நான் எப்போதும் நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரியே தான் 1 கப் மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து உப்பு அண்ட் நல்லெண்ணெய் போட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு முருங்கைக்கீரையை அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து அதில் இது பண்ணி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டேன். மாவு மாதிரி பிசைஞ்சக்கப்புறம் இதுக்கு நூடுல்ஸ்க்கு என்னென்னலாம் காய் வேணுமோ ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு பூண்டு கொஞ்சோண்டு சாப் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆனியன், கேரட், கேப்சிகம் இது எல்லாத்தையுமே போட்டு வதக்கினக்கப்புறமா 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் வந்துட்டு சோயா சாஸ் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு தண்ணியில் வேக வச்சுருப்போம். அதாவது அந்த மாவை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுடு தண்ணியில் வந்து கொதிக்கிற தண்ணியில் இந்த முறுக்கு மாவு அச்சு இருக்கும்ல அதை வச்சு பிழிஞ்சி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு கோல்டு வாட்டர் போட்டு ரின்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முருங்கைக்கீரை வீட் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியர் வெர்ஷன்லேயும் இருக்கணும், அதே டைமில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். என் பொண்ணை பொறுத்தவரை ஏதாவது ஒரு ஃபேன்சி ஃபுட்டை கொடுத்தோம் அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னு கூட பார்க்காம லுக்கை பார்த்து சாப்பிட்ருவா. மேக்ஸிமம் வந்து ஃபுட்டு இப்போல்லாம் வந்து லுக்கை வச்சு தான் வந்து உள்ளே போயிட்டுருக்கு. அந்த ஃபுட் எப்படி இருக்கோ அதை எப்படி பார்க்குறாங்களோ அதை வச்சு தான் அவங்களுக்கு அது பிடிக்குதா பிடிக்கலையானே நம்மளால் வந்து சொல்ல முடியுது. ஃபைனலி இன்றைக்கி முருங்கைக்கீரை வீட் நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். கூட சைட் டிஷ்க்காக வந்துட்டு ஒரே ஒரு எக்கை வந்து